Dear students, today we are going to discuss about marketing. Before that, what is the meaning of marketing? Marketing is nothing but it is a place of buyer and seller. The transaction is called marketing. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை விற்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்ட இடம் சந்தை மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஸோ அதை டிரான்சாக்ஷனை நம்ம சொன்னோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறோம். A transaction related to buying and selling, that one is called marketing. Okay, dear students, let us we see about classification of markets one by one. Okay, right, first classification is on the basis of area. First two types of side heading already we were well discussed about last class. Once again I remind you on the basis of area. So classification of markets on the basis of area. First one is family market, another one is local market, then third one is national market, then last one is world market. Okay, so this one is becoming under the head of on the basis of area. Then another type of classification is on the basis of goods. On the basis of goods, marketing can be divided four categories on the basis of commodity. Okay, the first one is produce, then second one is manufactured, third one is bullion market. Okay, then on the basis of goods, second category is capital. So this capital market further divided three categories. That one is money market, foreign market, stock exchange market. Okay, then third type of classification of market is on the basis of economics. Okay, on the basis of economics. On the basis of economics further divided two categories. One is perfect market, another one is imperfect market. Okay, இதான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துக்க போகிறோம். ஒவ்வொரு தான் நம்ம பார்ப்போம். ரைட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்ஃபெக்ட் மார்க்கெட் அண்ட் imperfect market? Listen pa, this one is third type of classification of marketing on the basis of economics. Okay, economics, first type of market is perfect market. A perfect market is nothing but a market is said to be a perfect market. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே கரெக்டாக இருக்குது. ஓகே, சில ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டு பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். த ரூல்ஸ் இஸ் ஃபாலோஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் தேர். ஸோ நம்பர் ஆஃப் பையர்ஸு செல்லர்ஸு அதிகமாக இருக்குன்னு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டு பர்ஃபெக்ட் மார்க்கெட். தென் செகண்ட் டைப் ஆஃப் கண்டிஷன் இஸ் ப்ரைஸஸ் சுட் பி யூனிஃபார்ம் த்ரோ அவுட் த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு கூட்ஸுக்கு உண்டான ப்ரைஸஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு. ஸோ இங்கே ஒரு விலை அங்கே ஒரு விலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி அந்த மார்க்கெட் ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கூட்ஸுக்கு ஒரே விலை இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு 1 நம்பர் கடையில் வாங்கினாலும் சரி ஒரு கூட்ஸு, அல்லது 10 நம்பர் கடையில் வாங்கினாலும் சரி ஒரு கூட்ஸு சேம் ப்ரைஸாக தான் இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட் மார்க்கெட். தென் தேர்ட் டைப் ஆஃப் கண்டிஷன் இஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஹாவ் ஏ பெர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் மார்க்கெட். ஸோ இதில் பையர் அண்ட் செல்லர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான நாலேஜ் அப்படிங்கிறது கரெக்டான நாலேஜோடு இருப்பாங்க. எப்படி அப்படின்னா பையர்ஸு வந்து நாலேஜோட பொருளை வாங்குகிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க நாலேஜோட பொருளை சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் நாலேஜ் அப்படின்னு ஈக்குவல் நாலேஜ் அந்த மார்க்கெட்டிங் பற்றி இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறதுல இருக்கிற பையர்ஸு செல்லர்ஸு வெல் நாலேஜாக இருப்பாங்க. லக்ஸூரியஸ் லைஃபு வாழ்கிறதுக்கு உண்டான கூட்ஸ் வாங்குகிற மாதிரி இருக்குது. ஓகே, தென் ஃபோர்த் டைப் ஆஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னா கூட்ஸ் கேன் பி மூவ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place. So this one is very very important. Goods moved from one place to another place. மார்க்கெட் அப்படிங்கிறதே பொருளை வாங்கிறது விற்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறோம், மார்க்கெட்டிங். அதில் பையர் வந்து வாங்குறவர் பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குறாரு,
விற்கிறவர் அப்படிங்கிறவர் செல்லரு பொருளை கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறார். ஓகே, ஸோ அட் த டைம் த மணி அண்ட் goods exchange from one to another. This is basic conditions. Okay, then another type of condition is the goods are identical or homogeneous. It should be rumored that such type of markets are rarely found. Okay, fifth type of condition is the goods are identical or homogeneous. இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரே தரமான கூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த கம்பெனி கூட்ஸாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் டைப் ஆஃப் 5 பாயிண்ட்ஸ் இஃப் தேர் சாட்டிஸ்ஃபைஸ். ஓகே, இந்த 5 பாயிண்ட்டு அந்த மார்க்கெட்டில் திருப்தி அளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கு பேர் பர்ஃபெக்ட் மார்க்கெட். ஓகே, கிளியர்டாப்பா, புரிஞ்சுதா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிமைண்ட் த பாயிண்ட்ஸ். The perfect market is nothing but a market is said to be a perfect market if it satisfies the following condition. First one is large number of buyers and sellers are there. The second condition is prices should be uniform throughout the market. Then third type of condition is buyers and sellers have perfect knowledge of market. Then fourth one is goods can be moved from one place to அனதர் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. தென் ஃபிஃப்த் டைப் ஆஃப் கண்டிஷன் இஸ் த கூட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் ஹோமோஜினியஸ். ஓகே, ரைட். தென் அனதர் டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் இஸ் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பர்ஃபெக்ட் மார்க்கெட்டில் என்னென்ன கண்டிஷன் இல்லையோ அதுக்கு ஆப்போசிட் கண்டிஷனோ அதுக்கு பேர் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லலாம். So imperfect market is nothing but a market is said to be imperfect when. Okay, எப்போ இது பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஆர் சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல். ப்ராடக்ட் சிமிலராக இருக்குது, சின்ன லெவலில் இருக்குது, அதாவது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் அந்த ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிக்கல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆர் சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல். தென் செகண்ட் ஒன் இஸ் ப்ரைஸஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம். ப்ரைஸஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு விதமான ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கு ப்ரைஸ் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது டோட்டலி ஆப்ஷன்ஸ் கிளியர். தென் தேர்ட் ஒன் இஸ் தெர் இஸ் எ லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ டோட்டலி கம்யூனிகேஷன் இஸ் ஆப்ஷன்ஸ் கிளியர். ஸோ லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். தென் ஃபோர்த் கண்டிஷன் இஸ் தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஒரு இடத்துலேருந்து கூட்ஸ் இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது டோட்டலாக தடை செய்யப்படுறது. எப்படி? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இஸ் அவைலபிள் இன் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் ஐ ரிமெம்பர் திஸ் டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல். செகண்ட் பாயிண்ட் இஸ் ப்ரைஸஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம். தேர்ட் பாயிண்ட் இஸ் there is a lack of communication. Fourth one is there are restriction on the movement of goods. Okay, clear dappa? Then another type of classification of marketing is on the basis of transaction. Okay, transaction பொறுத்து மார்க்கெட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்பாட் மார்க்கெட். பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறாங்க அப்படிங்கிறது அப்போவே அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்டுக்கு பேர் ஸ்பாட் மார்க்கெட். ஓகே, so spot market is nothing but in such market goods are exchanged and the physical delivery of goods takes place immediately. ஸோ பொருளை வாங்கிட்டு பணத்தை நான் அப்புறம் தர்றேன், இல்லை பணத்தை கொடுத்து பொருளை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி அண்ட் கூட்ஸ் இம்மிடியட்லி இன் தி ஸ்பாட். அந்த ஸ்பாட்டில் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அந்த டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். Then another type of market is becoming under the head of on the basis of transaction, future market. So immediate marketக்கு ஆப்போசிட்டு future market. ஸோ கூட்ஸை வாங்கிட்டு நான் பணம் அப்புறம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறது, அல்லது பணத்தை கொடுத்து கூட்ஸ் நான் அப்புறம் வாங்கிக்கிறதா சொல்கிறது. ஸோ எனி ஒன் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் fulfilled in this type of market. That one is future market. Okay, so future market is nothing but in such markets contracts are make over the prices for future delivery. So the dealing and settlement take place on different
டேட்ஸ். ஸோ டீலிங் செட்டில்மெண்ட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவாங்க. இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கு பேர் ஃபியூச்சர் மார்க்கெட். ஆனால் டீலிங்கு செட்டில்மெண்ட் எல்லாமே அப்போவே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பாட் மார்க்கெட். ஓகே, தென் another type of classification is on the basis of regulation. So regulation means is here rules and regulations. எந்த இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ கம்பெனி ஆக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆக்ட் 1956 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ கம்பெனி ரிவைஸ்டு ஆக்ட் அப்படின்னா 2013 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எந்த ஒரு கம்பெனி நடத்தினாலும் அந்த ஆக்ட் பிரகாரம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஹியர் ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னா there is no rules and regulation. That type of market is called unregulated market. Students listen here pa, on the basis of regulation first type of market is regulated market. Okay, regulated market nothing but there are types of markets which are organized, controlled and regulated by statutory measures. Okay, சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதை கண்ட்ரோல் பண்ணு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கு பேர் ரெகுலேட்டட் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மும்பை, சென்னை, கொல்கத்தா. ஓகே, ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மும்பை, சென்னை, கொல்கத்தா. ஸோ இது செபி அப்படிங்கிற சொல்லி ஆக்ட் இருக்குது. ஸோ செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். செபி ஆக்ட் 1992 அப்படிங்கிற ஆக்ட் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் உங்களுக்கு வரும். ஸோ another type of market is just opposite of regulated market. That one is unregulated market. இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. Then what is the meaning of unregulated market? A market which is not regulated by statutory measures is called unregulated market. Statutory measures அப்படிங்கிற சட்டத்தால் அளவிடக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா this one is called unregulated market. Okay, so this is a free market where there is no control with regard to price, quality, commission, etc. ஸோ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டு ஃப்ரீயாக செயல்படுற மார்க்கெட்டு, இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ வேர் தெர் இஸ் நோ கண்ட்ரோல் வித் ரிகார்ட் டு ப்ரைஸு, அதனுடைய ப்ரைஸ் எப்படி வேணால் இருக்கலாம், குவாலிட்டி எப்படி வேணால் இருக்கலாம், கமிஷன் எவ்வளோலாம் வாங்கிக்கலாம். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை டிட்டர்மைன்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு கூட்ஸ் வருதோ எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அதை வச்சு தான் அந்த கூட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் இங்கே டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் கால்டு அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் சிக்ஸ்த் டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம். ஓகே, ஸோ டைமை வச்சு இவங்க மார்க்கெட்டிங்கில் பிரிக்கிறாங்க. டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி டைம், வெரி ஷார்ட் டைமா அல்லது லாங் டைமா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட். வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் மிக குறுகிய காலத்தில் டீலிங் முடிஞ்சது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கு பேர் வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட். மீனிங் இஸ் மார்க்கெட்ஸ் விச் டீல் இன் பெரிசபிள் குட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், மில்க், வெஜிடபிள்ஸ் ஆர் கால்டு எஸ் வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட். சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய கூட்ஸை மார்க்கெட் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிளாக ஃப்ரூட்ஸ் கொண்டு வராங்க, வெஜிடபிள்ஸ் கொண்டு வராங்க, மில்க் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் காலையில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா காலையிலேயே இவங்க சேல்ஸ் பண்ணிடணும், விற்பனை செஞ்சிடணும். அல்லது இந்த மில்கை வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் வச்சு ஃப்ரூட்ஸை வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கெட்டு போயிடும் இல்லையா, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த கூட்ஸுக்கு உண்டான டைம் அப்படிங்கிறது வெரி ஷார்ட் டைம் தான். ஓகே, there is no change in supply of goods, price determined on the basis of demand. இந்த டைப் ஆஃப் கூட்ஸு இந்த மார்க்கெட்டில் டிமாண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கூட்ஸோட ப்ரைஸு செட் பண்ணுவாங்க. ஓகே, டிசைட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா இப்போது டொமேட்டோ, தக்காளியோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு தக்காளியோட விலை அதிகமாக போகிறதுமே, ஆனியனோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது ஆனியனோட ரேட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ப்ரைஸ் இஸ் டிட்டர்மைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ திஸ் டைப் ஆஃப் கூட்ஸ் இஸ் மார்க்கெட்டட், தட் ஒன் இஸ் பிகமிங் அண்டர் த ஹெட் ஆஃப் வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஓகே, கிளியர்டுப்பா. தென் another type of market, this one is also becoming under the head of
period. Okay, so time period. Second type of market is short period market. இது குறுகிய காலம், அது ரொம்ப மிக குறுகிய காலம். இது அடுத்த ஸ்டேஜ், கொஞ்சம் அதிகமான காலம், ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஸோ திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட், certain goods supply is adjusted to meet the demand. The demand is greater than supply. Such markets are known as short period market. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கூட்ஸு சப்ளை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. எப்படி? சப்ளை பொறுத்து டிமாண்ட் இருக்குது. த டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சப்ளை. அப்போது டிமாண்ட் அப்படிங்கிறது சப்ளை பண்ணுறத விட இங்கே எப்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ சச் மார்க்கெட் இஸ் நோன் as ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ரொம்ப கம்மியானதில் இப்போ எந்த அளவுக்கு வந்து கூட்ஸ் வந்திருக்கோ, ஸோ அந்த கூட்ஸை விட எப்படி இருக்குது? த டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சப்ளை. அப்போது டிமாண்ட் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ளை பார்த்திங்கன்னா எப்பவுமே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது ஷார்ட் பீரியட் மார்க்கெட். டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா தேவை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், ஆனால் சப்ளை பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 100 கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னா 100 பேர்த்துக்கு கூட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து 50 பேருக்கு தான் வந்திருக்கு, ஆனால் 50 பேருக்கு இருக்காது. அந்த டயத்தில் ப்ரைஸு உங்களுக்கு ரைஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது இங்கே சகஜமானது தான். ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் ஆகுது. அதை பதுக்கி பண்ணுறாங்க இல்லையா, நோ ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி சினிமா தேட்டரில் பண்ணுவாங்க இல்லையா, பிளாக்ல டிக்கெட் வாங்கி போகிற மாதிரி, அந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டெல்லாம் இங்கே க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டில் சான்ஸ் இருக்குது, ஷார்ட் பீரியட் மார்க்கெட். தென் another டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் லாங் பீரியட் மார்க்கெட். ஓகே, உங்களுக்கு புரியுதாப்பா? பீரியடை மென்ஷன் பண்ணும்போது என்னென்ன டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னா வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட், செகண்ட் ஒன் இஸ் ஷார்ட் பீரியட் மார்க்கெட், தேர்ட் ஒன் இஸ் லாங் பீரியட் மார்க்கெட். ஸோ திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட் டீல்ஸ் இன் டியூரபிள் கூட்ஸ். ஓகே, இதை எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கூட்ஸை வந்து மார்க்கெட் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் மார்க்கெட், வேர் த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் டீல்ட் ஃபார் லாங்கர் பீரியட் யூசேஜ். ஓகே, ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா திஸ் ஒன் இஸ் டியூரபிள் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனோட யூசஸ் பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் கூட்ஸ் யூசஸ் இஸ் மோர் தேன் 3 or 4 years. ஓகே, ரைட். தென் another type of classification of market is on the basis of volume of business. வேல்யூம் ஆஃப் பிஸ்னஸ்னால் வேல்யூம் அப்படிங்கிறது நம்ம டேப் ரெக்கார்ட்லேயோ செல்ஃபோன்லேயோ சவுண்டு வச்சா அதிகமாக வேல்யூம் வருது இல்லையா, சவுண்டு, அதல்ல. இதனுடைய அளவு சொல்கிறது தான் வேல்யூம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ நிறைய கூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒன் டைப் ஆஃப் மார்க்கெட். இல்லை கம்மியான கூட்ஸ் வாங்கி கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் ஹோல்சேல் மார்க்கெட். ஓகே, wholesale market. Wholesale market is nothing but in wholesale market goods are supplied in bulk quantity to dealers and retailers. Okay, wholesale marketல மொத்த வியாபாரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ wholesale market goods are supplied in bulk quantity. பல்காக கூட்ஸை மேனுஃபேக்சரர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு அதை டீலருக்கு ரீட்டைலருக்கு வந்து கொடுப்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது ஹோல்சேல் மார்க்கெட். The goods and services are not sold to customers directly. This wholesale marketல கூட்ஸ் வந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இதுக்கு பேர் ஹோல்சேல் மார்க்கெட். இங்கே வந்து ரீட்டைலர் போய் பர்டிகுலர் டைப் ஆஃப் கூட்ஸு சில குவான்டிட்டி வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் யாருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் கால்டு ஹோல்சேல் மார்க்கெட். Then another type of market under becoming head of the on the basis of volume of business is retail market. சில்லறை ரீட்டைல் அப்படிங்கிறது சில்லறை சந்தை அப்படின்னு சொல்லும் இல்லையா, ரைட். ஸோ ரீட்டைல் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் இன் ரீட்டைல் மார்க்கெட் த கூட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ப்ரொடியூசர் ஆர் ஹோல்சேலர் அண்ட் சோல்ட் டு கஸ்டமர்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் பை ரீட்டைலர்ஸ். இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து அந்த பெட்டி கடை வச்சுருக்கிறவர் ஒரு ப்ரொடியூசர்கிட்டையோ ஹோல்சேலர்கிட்டையோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அதை யாருக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடையில் வச்சுட்டு நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கு பேர் ரீட்டைல் மார்க்கெட். ஓகே, கிளியர் டப்பா, ரைட். தென் another டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். சில இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து மார்க்கெட்டிங் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டுன்னு இருக்குது. First one is primary market, another one is secondary market, then third one is terminal market. Okay, so what is the meaning of primary market? Here
Primary market, nothing but the primary producer farm sell their output or products through this type of market to wholesaler or consumers. Primary market அப்படிங்கிற முதன்மை சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு உற்பத்தியாளரோ ஒரு தயாரிப்பாளரோ தன்னுடைய பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டு தான் ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது. Such markets can be found in villages and mostly the producer arrive from villages. ஓகே, ஒரு சில மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் உற்பத்தி பண்ணுவார், அதையே கொண்டு வந்து டைரெக்டாக நேராக யார் கஸ்டமரோ அவங்கக்கிட்ட சேல்ஸ் பண்ணிடுவார். இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கு பேர் ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாள். சிம்பிளாக சொல்லப்போனால் பால் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு, காலையில் பாலை கறப்பார். அதே இது காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே அவங்க வில்லேஜில் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் விற்றுட்டு வந்துடுவார். ஓகே, ஸோ ஹியர் இஸ் தேர் இஸ் நோ மிடில் மேன். ஓகே, எந்த விதமான இடைநிலையர்கள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு உற்பத்தியாளர் டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, கஸ்டமருக்கே சேல்ஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரைமரி மார்க்கெட். ஓகே, தென் அனதர் டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் செகண்டரி மார்க்கெட். இது செகண்ட் ஸ்டேஜ். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ப்ரொடியூசர் டு கன்சியூமர். இதில் செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஏற்கனவே கூட்ஸை சேல்ஸ் பண்ண கூட்ஸை மறுபடியும் இன்னொரு இடம் ரீசேல்ஸ் பண்ணுறது. ஓகே, ஹியர் in this market the semi finished goods are marketed. Here finished goods are not sold. Okay, semi finished ஒரு ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே பாதி முடிஞ்ச உடனே அந்த கூட்ஸை சேல்ஸ் பண்ணிடுறது. இங்கே வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து சேல்ஸே பண்ண மாட்டாங்க. The commodities arrive from other markets. The dealings are commonly between wholesalers and retailers. Okay, ஸோ இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கு டீலிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஹோல்சேலருக்கு அதே மாதிரி ரீட்டைலருக்கு இந்த டீலிங்ஸ் இருக்குது. ஓகே, செமி ஃபினிஷ்டு கூட்ஸ் தான் இங்கே மார்க்கெட் பண்ணுவாங்க. ஓகே, தென் அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன் டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் டெர்மினல் மார்க்கெட். ஓகே, டெர்மினல் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ சென்ட்ரல் சைட் that serves as an assembly and trading place for commodities in a metropolitan area. Okay, ஸோ டெர்மினல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கூட்ஸு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு அதை வந்து பர்டிகுலர் ஏரியாவில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு பேர் டெர்மினல் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ் தே ஆர் யூஸ்வலி அட் நியர் மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்ஸ். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ் விவசாயம் சம்மந்தமான பொருட்களை வந்து எங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலி அட் ஆர் நியர் மேஜர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்ஸ். எங்கே வந்து போக்குவரத்து வசதி அதிகமாக இருக்கோ, வந்து போகக்கூடிய வசதிகள் அதிகமாக இருக்கோ, ஸோ அந்த இடத்துல தான் இவங்க வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யாருமே இல்லாத ஊரில் போய் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது முடியாதது தான். ஓகே, ஸோ அதனால தான் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் கால்டு டெர்மினல் மார்க்கெட். ஓகே, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ். ஓகே, ரைட், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நடத்தினதை மறுபடியும் நம்ம ஒரு தடவை ரீமெம்பர் பண்ணிக்குவோம், நினைவுபடுத்திக்குவோம். ஹியர் தென் தேர்ட் டைப் ஆஃப் classification market is on the basis of economics. First type of market is perfect, second type of market is imperfect. Then fourth type of classification is on the basis of transaction. The transaction appeared two type of market. That one is spot market, another one is future market. Okay, then fifth type of classification is on the basis of regulation. Regulation can be two types. That one is regulated market, another one is unregulated market. Then sixth type of classification is on the basis of time. This one is very short period market. Then short period market, another one is long period market. Okay, then another type of classification is on the basis of volume. First type of market is wholesale market. Then another type of market is retail market. Okay, then last type of classification of market is on the basis of importance. The first type of market is primary market, another one is secondary market, the last one is terminal market. Okay, dear students, now we completed classification of markets. Then another
டாபிக் இஸ் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட்டர். இது வரைக்கும் நம்ம சந்தை, அதாவது மார்க்கெட்டோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ மார்க்கெட்டர் யார் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க, அவருக்கு பேர் மார்க்கெட்டர். ஓகே, தென் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மார்க்கெட்டர் அப்படின்னா, ஒன் ஹூ டீல்ஸ் இன் எ மார்க்கெட், ஸ்பெசிஃபிக்கலி ஒன் ஹூ ப்ரொமோட்ஸ் ஆர் sells a product or service, that type of person is called marketer. யார் ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு குறிப்பிட்ட கூட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சேல்ஸ் பண்ணுறதோ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாரோ, தட் டைப் ஆஃப் பர்சன் இஸ் கால்டு மார்க்கெட்டர். ஓகே, ரைட். தென் டெஃபனிஷன் ஆஃப் மார்க்கெட்டர் மீனிங் நம்ம பார்த்துப்போம். அதிலிருந்து டெஃபனிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் ஃபேமஸ் ஆத்தர் gave definition about the marketer. Here is business dictionary gives definition about the marketer. Here, a person whose duties include the identification of the goods and services desired by a set of consumers, as well as the marketing of those goods and services on behalf of a company. ஓகே, இப்போ புரிகிற மாதிரி பாருங்கள். எ பெர்சன் ஹூஸ் டியூட்டிஸ், ஓகே, ஒரு தனிப்பட்ட நபர், அவருடைய டியூட்டி எதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, இன்க்ளூட் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த கூட்ஸு சர்வீசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. எதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறாரு? டிசையர்டு பை அ செட் ஆஃப் கன்சூமர்ஸ். ஸோ கன்சூமர் டிசையர் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம், லைக். ஸோ இந்த கன்சூமர் விரும்புவாங்க, இவங்களுக்கு தேவைப்படு அப்படின்னு சொல்லி அந்த கூட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு விரும்புகிறாரு. எஸ் வெல் ஆஸ் த மார்க்கெட்டிங். ஸோ வாங்கி அவர் யூஸ் பண்ணுறதில்ல, அதே டயத்தில் எஸ் வெல் ஆஸ் த மார்க்கெட்டிங் ஆஃப் தோஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிஹாஃப் ஆஃப் எ கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி சார்பாக இவர் ஒரு கூட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணி அதை விருப்பப்பட்டு வாங்கி அதை வந்து கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணுறாரு. யார் சார்பாக? பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி பேரில் யார் ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறாரோ அவருக்கு பேர் தான் மார்க்கெட்டர். ஓகே, மறுபடியும் இவரோட ரிமைண்ட் பண்ணிக்குவோம். எ பெர்சன் ஹூஸ் டியூட்டிஸ் இன்க்ளூட் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் desired by set of consumers, as well as the marketing of those goods and services on behalf of a company. These definition given by business dictionary. Okay students, then now we completed classification of markets and what is the meaning of market and also what is the definition of market. இது வரைக்கும் மார்க்கெட்டையே பார்த்தோம். தென் எந்தெந்த டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணலாம், ஓகே, எதை மார்க்கெட் பண்ணலாம், எதை பர்ச்சேஸ் பண்ணலாம், எதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க. ஹியர் இஸ் a marketing is a comprehensive concept which starts from the point of creation, promotion, ultimately delivering the goods and services to consumers and business users. Okay, business sets. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்செப்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அது எல்லாமே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்டிமேட் கூட்ஸை டெலிவரி பண்ணுறதில், அல்டிமேட் கன்சூமர்கிட்ட கூட்ஸை டெலிவரி பண்ணுறதில் மெயின் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதில் என்னென்னலாம் மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னா, வாட் கேன் பி மார்க்கெட்டட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூட்ஸு. எந்த மாதிரி கூட்ஸ் நம்ம மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் கூட்ஸ் ஆர் த மெயின் கான்ஸ்டியூயன்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் என்டிஓவர் இன் ஆல் த கண்ட்ரிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ கூட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தயாரித்த கூட்ஸ் என்னவா இருக்கோ அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம மார்க்கெட் பண்ணலாம், அதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. கூட்ஸை நம்ம மார்க்கெட் பண்ணலாம். ஸோ கம்பெனிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் மார்க்கெட்ஸ் goods like consumer durable, electronic products, machineries, computers and its software and hardware etc. ஸோ இந்த டைப் ஆஃப் கூட்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட் பண்ணலாம். தென் another one is சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம ஜாப் மாதிரி. எப்படி? நாட் ஓன்லி ஃபிசிக்கல் கூட்ஸ் கேன் பி மார்க்கெட்டட். ஸோ இங்கே ஃபிசிக்கல் கூட்ஸ் அப்படிங்கிறதில்ல, சர்வீஸ், அவங்களுக்கு உண்டான ஒரு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜ் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த டீச்சரு, டாக்டர்ஸு,
பிஸ்னஸ் மேனு, ஒரு ப்ரொஃபஷனல் செக்ஸ் செடர்ஸு, ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மேனு, ஒரு கன்சல்டேஷன் ஆஃபீஸு, இவங்கெல்லாம் சர்வீஸ் யூஸ் பண்ணி, ஸோ த சர்வீஸ் கேரி சச் காஸ்ட். ஓகே, ஸோ அந்த சர்வீஸ்க்காக இவங்க காசு வராங்க. ஓகே, ஸோ இந்த சர்வீசஸ் கூட நம்ம மார்க்கெட் பண்ணலாம். ஹியர் not only physical goods can be marketed, even the services of many organizations can be marketed to the consumers, namely banking, insurance, finance, hospitality, tourism, professional consultation, etc. Okay, then third type of marketing goods is experience. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்களுக்கு தரலாம். எப்படி? The unique and varied experience pertaining to a place or park or even can be marketed under this concept. For example, amusement park, theme park, mountaineering, etc. Okay, ஸோ இந்த பார்க்கோட நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், தீம் பார்க் போனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம மார்க்கெட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் கூட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் சர்வீசஸ், தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். Then formulas for creating brand relationship with consumers. The endorsement for the brand of a company can be carried down by cinema stars, sports stars, musician and eminent personalities. அந்த இதில் வருது. இதில் வருது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வருது. தென் ஃபோர்த்து டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வருது, ஈவெண்ட்ஸில் இருக்குது. என்னென்ன ஈவெண்ட்ஸு? The event marketing aims at promotional and marketing special events, shows, exhibitions, fairs, performance, sports events like World Cup, Olympics, T20. ஓகே, இதெல்லாம் ஈவெண்ட்ஸு நம்ம மார்க்கெட் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், சர்வீசஸ் பண்ணலாம், கூட்ஸ் இது. தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் பெர்சனை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணலாம். எப்படி? நல்லா வேலை செய்கிறவங்களை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறது. ஸோ த மார்க்கெட்டிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரோ celebrates in a successful formula for creating brand relationship with the customers. Okay, ஸோ அந்த பிராண்ட் ரிலேஷன், அந்த பிராண்டோட நேமை வச்சுட்டு அதுக்கு பர்டிகுலர் பர்சன் இவங்க அசைன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the endorsement for the brand of a company can be carried down by a cinema stars வச்சு ஃபாலோ பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, மியூசியன்ஸ் அண்ட் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்குள்ளே வர்றாங்க இல்லையா, இதை வச்சு தான். தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் பிளேசஸ் கூட மார்க்கெட்டிங் பண்ணலாம். எப்படி? அண்டர் த பிளேஸ் மார்க்கெட்டிங், டூரிஸ்ட் பிஸ்னஸ், ப்ராஸ்பெக்டஸ், நியூ ரெசிடென்ட்ஸ் அண்ட் லேண்ட் ஆர் அப்பீல்டு டு விசிட் அண்ட் பர்டிகுலர் ஜியோகிராஃபி பை ப்ரொமோட்டிங் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டரிஸ் ஆஃப் பிளேசஸ் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ், ஸோ அம்யூஸ்மெண்ட், ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட், கல்ச்சர்ஸ், எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேஸை கூட மார்க்கெட்டிங் பண்ணலாம். தென் அனதர் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். எந்த மாதிரி இது? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூட் போத் ரியல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டி விச் இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் த சேம். ஓகே, ஸோ யார் ஓனர்ஷிப்பாக இருக்காங்களோ அவங்க வந்து மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒன் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி மார்க்கெட்டட் ஹியர்? கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ், லேண்ட், கட்டப்பட்ட வீடு, லேண்டு, ஃப்ளாட்டு, பில்டிங்கு, ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எக்ஸட்ரா. இதெல்லாம் ஒருத்தர் பேரில் இருக்கிற ஓனர்ஷிப்பை சொல்கிறது. ஸோ இதை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணலாம். ஓகே, தென் அனதர் டைப் ஆஃப் மார்க்கெட் இஸ் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனே, ஒரு ஸ்கூலு, காலேஜ், இன்ஸ்டியூஷன் எல்லாம் இருக்குது. இதையும் வந்து கூட நம்ம மார்க்கெட் பண்ணலாம். எப்படி? An organization can market itself order to build an image for it, sponsoring events, adoption of villages, donation for charitable cause, corporate social responsibilities, activities. Okay, an organization can market itself in order to build an image for it by sponsoring events. ஸ்பான்சர் பண்ணுறது, ஒரு ஈவெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணுறது இந்த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அடாப்ஷன் ஆஃப் வில்லேஜஸ், ஒரு வில்லேஜஸ் தத்தெடுத்துக்கிறது. டொனேஷன் ஃபார் சேரிட்டபிள் காசஸ், ஸோ இந்த சேரிட்டபிள் காசஸ் வந்து இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு வந்து இதை தத்தெடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த. ஸோ கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டீஸ், எக்ஸட்ரா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் கூட நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். தென் அனதர் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன்,
தகவல் சொல்கிறது கூட ஒன் டைப் ஆஃப் மார்க்கெட்டு தான். அந்தந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் பர்சன். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் டு மோஸ்ட் வேல்யூபிள் ப்ராடக்ட் தட் கேன் பி மார்க்கெட்டட் டுடே. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி வேலைகள் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இது பாப்புலரும் கூட. The data collected by an organization can be used a product for this purpose. ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க கம்பெனியாக என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபர்மேஷன் கலெக்டட் பை லைப்ரரிஸ், ரிசர்ச் ஏஜென்சிஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், புக் பப்ளிஷர்ஸ், ப்ராட்காஸ்டிங் கம்பெனிஸ், இன்டர்நெட் எக்ஸட்ரா. ஸோ வேரியஸ் சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது ஒன் டைப் ஆஃப் மார்க்கெட் தான். தென் another one is ஐடியாஸ். தனக்கு தோன்ற ஐடியாஸும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ இதுவும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஏன் ஐடியா மே சேஞ்ச் த வேர்ல்டு. ஒரு ஐடியா வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனோவேட்டிவ் நான் அட்ராக்டிவ். புது ஐடியா, இனோவேட்டிவ் அப்படின்னா புதுசு அப்படின்னு அர்த்தம். ஸோ இனோவேட்டிவ் அண்ட் அட்ராக்டிவ் ஐடியாஸ் ஆர் த டிசைரபிள் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த மார்க்கெட்டர்ஸ் டு செல். ஸோ புதுமையான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுற ஐடியாஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து அதிகமான சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் த்ரைவ்ஸ் ஆன் நியூ ஐடியாஸ் இன் எ கான்ஸ்டன்ட் மேனர். ஓகே, ஸோ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது, ரைட். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டில் மார்க்கெட் பண்ணலாம். ஸோ திஸ் டைப் ஆஃப் குட்ஸ் இஸ் மார்க்கெட்டட். ஓகே, த அனதர் ஒன் இஸ் ரோல் ஆஃப் எ மார்க்கெட்டர். இந்த ரோல் ஆஃப் மார்க்கெட்டர் இருக்கார் இல்லையா, சந்தையிடுபவர் அப்படிங்கிறது கரெக்டான மார்க்கெட்டர். ஓகே, ரைட். ரோல் ஆஃப் மார்க்கெட்டர். இந்த மார்க்கெட்டரோட ரோல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான். இவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, இன்ஸ்டிகுலர், ஓகே, தென் இனோவேட்டர், இன்டகிரேட்டர், ஸோ இம்ப்ளிமெண்டர். ஓகே, ரைட். இது ஒவ்வொரு பாயிண்ட்டை பண்ணுவோம், பார்ப்போம். லெட் அஸ் see ஒன் பை ஒன். ரோல் ஆஃப் மார்க்கெட்டர். The marketer plays 4 roles as follows. First one is instigator. So அது என்ன instigator? Here, yes, an instigator. Marketer cleanly watches the development taking place in the market and identifies markets opportunities emerging in the ever changing market. இவர் டீப்பாக வாட்ச் பண்ணி மார்க்கெட் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறாரு. ஸோ he puts in a place appropriate marketing mix to capitalize the opportunity. In such case, marketer plays a instigator and leads the business towards new directions. ஓகே, ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற வாய்ப்புகளை வச்சுட்டு சந்தை எப்படி மேம்படுத்துறது, அந்த பொருளுக்கு உண்டான சந்தையை எப்படி மேம்படுத்துறது, அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து அதை ஃபாலோ பண்ணுறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வரார். ஸோ இந்த வகையில் இன் தி பாயிண்ட் ஆஃப் வியூ த மார்க்கெட்டர் இஸ் எ இன்ஸ்டிகுலேட்டர். ஓகே, ரைட். தென் அனதர் ஒன் இஸ் இனோவேட்டர். இனோவேட்டர் மீன்ஸ் நியூ. ஓகே, நியூ ஐடியா வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஹியர் மார்க்கெட்டர் சீஸ் டு டிஸ்டிங்விஷ் ஹிஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை ஆடிங் additional features or functionalities to the existing product, modifying the pricing structure, introducing new delivery pattern, creating new business models, introducing change in production process and so on. இவன் நிறைய மாற்றத்தை கொண்டு வர ஒரு மார்க்கெட்லேயோ ஒரு கூட்ஸ்லேயோ என் லேபிளை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு அட்ராக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி அதிகமான புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஸோ இன் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எ மார்க்கெட்டர் இஸ் எ innovator. Okay, then second role. Then fourth type of role is integrator. அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்துறது, கலெக்ட் பண்ணுறவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்டகிரேட்டர்? எப்படி இதில் மார்க்கெட்டிங்கில் இவர் இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம்? ஹியர் மார்க்கெட்டர் பிளேஸ் எ ரோல் ஆஃப் இன்டகிரேட்டர் இன் தி சென்ஸ் தட் த கலெக்ட்ஸ் ஃபீட்பேக் ஆர் வைட்டல் இன்புட்ஸ் from channel members and consumer and provide product and services solution to consumers by coordinating multiple functions of organization. ஓகே, ஸோ இதில் இவருடைய ரோல் எப்படி இருக்குது அப்படின்னா, கலெக்ட் ஃபீட்பேக். ஒரு கஸ்டமர்கிட்டருந்து கன்சியூமர்கிட்டருந்து வித்தியாசம் இருக்குது. கன்சியூமர் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குப்பா. கஸ்டமர் அப்படிங்கிறவர் டெய்லி யூஸ் பண்ணுறவர் அப்படிங்கிறது
சொல்லுவோம். கஸ்டமர்ஸ், இவர் என்னுடைய கஸ்டமர் அப்படின்னா என்னுடைய பிராண்ட்ஸு, எங்களுடைய கூட்ஸ் எல்லாமே ரெகுலாரிட்டியாக அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். கன்சியூமர் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்பாவது ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு. கன்சியூமர் கஸ்டமருக்கு அப்படிங்கிறது வித்தியாசம் இதுதான். ஓகே, ஸோ அவங்ககிட்டருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் தர்றாரு. ஸோ இந்த டைப் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எ மார்க்கெட்டர் இஸ் எ இன்டகிரேட்டர். ஓகே, தென் another one is implementer. ஓகே, இம்ப்ளிமெண்டர் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லாமா? ரைட், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. மார்க்கெட்டர் பிளேஸ் a role of implementer when he actually converts marketing opportunities into marketable product with the help of several functions teams put in place in the organizations. ஸோ மார்க்கெட்டர்ஸ் வந்து நிறைய ரோல் இருக்குது. எப்படி அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணுறாரு எதைய? மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கன்வெர்ட் பண்ணுறாரு. எப்படி? இன்டு மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் செவரல் ஃபங்க்ஷனல் டீம்ஸ். ஸோ செவரல் ஃபங்க்ஷனல் டீம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஐடியா, நியூ மெத்தட்ஸு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் இவர் ஒரு இம்ப்ளிமெண்ட்டராக இருக்கார். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ ரிமைண்ட் த ரோல் ஆஃப் மார்க்கெட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்டிகுலேட்டர், செகண்ட் ஒன் இஸ் இன்னோவேட்டர், and third one is integrator, fourth one is implementer. Okay, clear dappa? Then last topic is functions of marketer. Okay, so lot of functions of marketer. ஒரு மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இவர் செஞ்சாங்க, நிறைய வேலைகள் செஞ்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் கேதரிங் அண்ட் அனலைசிங் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டிங் பற்றி. எந்த இடத்துல கூட்ஸ் விற்கிறாங்க, யார் விற்கிறாங்க, என்ன ப்ரைஸு, எப்போ வாங்குறது, எப்படி வாங்குறது, சேல்ஸ் ஆகுமா ஆகாது அப்படிங்கிறத ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர். தென் செகண்ட் ஒன் இஸ் மார்க்கெட் பிளானிங். ஸோ எவரி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் executed in planning. So that one is second type of function of marketer is market planning. Then third one is product designing and development. ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஃபினிஷிங் கூட்ஸை மாற்றி டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மார்க்கெட்டரோட ஃபங்க்ஷன் தான். தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங். ஸோ நிலைமைப்படுத்துறது, அதே மாதிரி கிரேட் தரது, தரவரிசை. இது நம்பர் 1 குவாலிட்டி, நம்பர் 2 குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியா? ஸோ இதுவும் மார்க்கெட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகே, தென் another type of function is packaging and labeling. ஸோ பேக் பண்ணுறாரு, அதுக்கு லேபிள் போடுறாரு, இதுவும் ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்கடுத்து பிராண்டிங். இந்த பிராண்டோட நேம் எல்லாம் கொடுக்குறாரு, தரவரிசை பிரிச்சுட்டு பிராண்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இவர் பண்ணுறாரு. தென் செவன்த் ஒன் இஸ் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ். கஸ்டமருக்கு எப்போவுமே சப்போர்ட் சர்வீஸை இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது அவங்களுடைய க்ரீவன்ஸஸ், கோரிக்கைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணுறாரு. ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறது. தென் 8th பாயிண்ட் இஸ் ப்ரைஸிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுற ஃபங்க்ஷனும் இவருக்கு இருக்குது. தென் ப்ரொமோஷன் அண்ட் செல்லிங். சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இவருடைய ஃபங்க்ஷனில் மெயினான ஒன்று. தென் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். சரியான நேரத்தில் சரியான இடத்துல டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளை பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இவருடைய ஃபங்க்ஷனில் ஒன்று. தென் another one is டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஸோ ஒரு கூட்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது என்னுடைய ஃபங்க்ஷனில் ஒன்று. தென் another one is ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங். கூட்ஸை சேல்ஸ் ஆகிற வரைக்கும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இல்லையா? ஸோ எவரி டைப் ஆஃப் கூட்ஸ் மஸ்ட் பி கீப் வித் குட் குவாலிட்டி. ஓகே, ஸோ ஸ்டோரிங் அண்ட் வேர்ஹவுசிங் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிமைண்ட் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர். ஓகே, here functions of marketer என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கேதரிங் அண்ட் அனலைசிங் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். தென் செகண்ட் ஃபங்க்ஷன் இஸ் மார்க்கெட் பிளானிங். தேர்ட் ஃபங்க்ஷன் இஸ் product designing and development. Fourth one is standardization and grading. Fifth one is packaging and labeling. Then sixth one is branding. Seventh one is customer support services. Then eighth one is pricing of products. Then ninth one is promotion and selling. Then 10th one is physical distribution. Then 11th one is transportation. Then 12th one is storage and warehousing. Okay, right. Okay, thank you students.